அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. குரான் இறைவேதம் தானா, அதுக்கான ஆதாரங்கள் என்ன, அத்தாட்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் எழுத படிக்க தெரியாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர்களுடைய அந்த பெயருக்கு முன்னால் இருந்த இறை தூதர் அப்படிங்கிற வார்த்தையை கூட அவங்களுக்கு படிக்க தெரியாது. உதைபியா அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை போடும்போது அந்த வார்த்தையை அடிப்பதற்கு முஸ்லிம்கள் ஒத்துக்க மாட்டாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், உங்களை இறை தூதர் நாங்கள் ஏற்றுக்கிட்டா எங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இறை தூதர்ங்கிற வார்த்தையை அடிக்க சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தமானது இறை தூதர் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் முடியாதுன்னு எழுதியிருப்பாங்க. இறை தூதர்ங்கிற வார்த்தையை அடிங்க அப்படிங்கும்போது முஸ்லிம்கள் அடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வார்த்தையை எனக்கு காட்டுங்க, நானே அடிக்கிறேன்னு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு இல்லிட்ரேட். இந்த படிக்க தெரியாத, எழுத தெரியாத இந்த விஷயமானது மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியது அந்த காலத்துல. அது குரான் ஒரு இறைவேதம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் பறைசாற்றி கொண்டிருந்துச்சு. எப்படி படிக்க தெரியாது, எழுத தெரியாது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அந்த நேரத்தில் மக்கள் கருதுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரே நபர் தொல்லியல் துறையிலும் எக்ஸாக்டா ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஒரே நபர் சயின்ஸை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஒரே நபர் மொழியியல் ரீதியாக லிங்குவிஸ்டிக் மிராக்கலான வார்த்தைகளை சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் உச்சபட்சத்தில் ஒரு நபரால் எப்படி இருக்க முடியும்? படிச்ச பிஹெச்டி முடிச்சவரே அந்த குறிப்பிட்ட ஆய்வு கட்டுரையில் மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆனா ஒரே நபர் எல்லாத்துலயும் எப்படி சிறந்திருப்பாரு? அதுவும் எழுத படிக்க தெரியாத நபர். ஒரு சமீபத்துல ஒரு வயசான தாத்தா, பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா படத்துடைய ரிவ்யூ கொடுக்குறாரு. தமிழ் படங்களுடைய ரிவ்யூ கொடுக்குறாரு. அவரை கூட்டிட்டு வந்து எல்லா சேனல்களையும் உட்கார வச்சு ரிவ்யூ கொடுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்கன்னு அவரை தூக்கி கொண்டாடுறதை பார்த்தோம். அதை விட சிறந்த நல்ல ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ரிவ்யூ கொடுக்குற எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இவர்கிட்ட இருந்து இந்த கருத்துக்கள் வருதே அப்படின்னு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. புரியுதா? அதாவது ஒரே கருத்து நாம எக்ஸ்பெக்ட் பண்றவங்கள்ட்ட இருந்து வந்தா நம்ம ஆச்சரியப்பட மாட்டோம். இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் இருந்து இந்த மெஷர்மெண்ட் இப்படி இருக்கணும், இதை இப்படி நீங்க வைக்கணும், இந்த இடத்துல இதை நீங்க வைக்கணும், இதை கரெக்டா அப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு கட்டடம் சார்ந்த விஷயங்கள் வந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதுவுமே தெரியாத, எதுவுமே படிக்காத ஒரு நபர், அனுபவமே இல்லாத, இந்த வகையிலும் அவருடைய நாலேஜ் அவர் எஸ்டாப்ளிஷே பண்ணல. 40 ஆண்டுகள் மக்களுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்த நேரத்தில் இது மாதிரி எந்த விஷயமும் அவர் செய்யல. திடீரென்று ஒரு நாள்ல இருந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், அவர் ஓதக்கூடிய அந்த வசனங்கள் உலகையே திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னார். மக்கள் அந்த நேரத்தில் படிக்காத இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மிராக்குலஸ் வார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அதிசய வார்த்தைகள் வருதுன்னு சொன்னா சிந்திப்பாங்களா? சிந்திக்க மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பட்ஜெட்டை பற்றி ஒரு கருத்து சொன்னார். ரொம்ப ஆகவங்கன்னு புகழ்ந்தாங்க. மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு, எங்கெங்கயோ அது பகிரப்பட்டுச்சு. அப்ப அவரை கொண்டாடுறாங்க மக்கள். அதை விட நல்ல முறையில் பட்ஜெட்டுக்கு கமெண்ட்ரி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அதை டீபங்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத ஒருத்தர் இருந்து வருது அப்படிங்கும்போது மக்களுக்கு அது ஆச்சரியத்தை தானே தரும், அவங்களுக்கு அட்டென்ஷனை தானே தரும். அப்ப அதே மாதிரிதான் எழுத தெரியாத, படிக்க தெரியாத, தாய் இல்லாத, தந்தை இல்லாத, யாருடைய அரவணைப்பும் இல்லாத ஒருவர் 40 ஆண்டுகள் அந்த நேரத்தில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் இதுவரைக்கும் அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வராத வார்த்தைகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அறிவியல், தொல்லியல், இறையியல், மொழியியல், எல்லா இயல்களிலும் அவ்வளவு நுணுக்கமாக எந்த வகையிலும் பிழை இல்லாத ஒன்று வருதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் மக்களுடைய அட்டென்ஷனை அது பெற்றுச்சு. இதனாலவே இறைவன் அவரை படிக்காம எழுதாம வச்சிருந்தான். இறைத்தூதர் அவர்கள் பிறந்ததிலிருந்து என்னென்ன அற்புதங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். ஏன் அவ்வளவுலாம் வேண்டாம், இறைவன் நாடி இருந்தால் 40 வயசா இருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுறாங்க. அப்ப நீ எழுத தெரிஞ்சுக்கோ, படிக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கலாம். அவ்வளவுலாம் வேண்டாங்க. பத்ரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துச்சு. அந்த நேரத்துல கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள பிணையத்தொகை, ஈட்டுத்தொகை கொடுக்க முடியாதவர்களை நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒவ்வொருவரும் 10 நபர்களுக்கு, ஒவ்வொரு கைதிகளும் பிணையத்தொகை கொடுக்க முடியாத ஒவ்வொரு கைதிகளும் 10 நபருக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கணும்னு கட்டளையிட்டாங்க. அவங்க எழுத படிக்கல தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா நீங்க விடுதலை. கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. அந்த நேரத்துல ஒரு கைதியை தனக்குன்னு வைத்து எழுதவோ படிக்கவோ செய்திருக்கலாம்ல, இறைவன் கட்டளையிட்டு இருக்கலாம்ல. இறைவன் கட்டளையிடல. ஏன்னு சொன்னா எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு நபரிடத்திலிருந்து இப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான வியக்கத்தக்க வார்த்தைகள் வருதுன்னு சொன்னா அதன் மீது மக்களுக்கான அட்டென்ஷன் இருக்கணும், அதை மக்கள் ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படின்னு இறைவன் நாடியிருந்தான். இதனாலவே இறைவன் அவரை எழுதவும் படிக்கவும் கற்றுத்தராம இன்னைக்கும்
அவர் எழுதல படிக்கல, ஆனா அவரை பற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் எழுதவும் படிக்கவும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் வழியாக இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுத்த இந்த குரான ஒரு வார்த்தையும் ஒரு குறிலோ நெடிலோ எதுவுமே மாற்ற முடியாம அதே மாதிரி 15 நூற்றாண்டுகளாக பாதுகாத்து இன்னைக்கு கோடான கோடி மக்கள் ஆய்வு செய்து இறைவனை அடையக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எழுத தெரியாத படிக்க தெரியாத ஒரு வாயிலிருந்து வந்தா மக்கள் இன்னும் அட்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப எழுத தெரியாமவும் படிக்க தெரியாமவும் இறுதி இறை தூதரை இறைவன் ஆக்கியது மிகப்பெரிய ஒரு சான்று, இறைவனுடைய விருப்பம். இதன் மூலமாக மக்கள் அட்டென்ஷன் அவர் மீது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சாதாரணமாக நல்ல எழுத தெரிஞ்ச படிக்க தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தாலுமே ஒரே துறையில் அவர் எல்லாத்திலும் கற்று தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்க ஐன்ஸ்டீன் எடுத்துட்டீங்கன்னா அறிவியல்ல அவர் ஒரு பகுதி, நியூட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவியல்ல அவர் ஒரு பகுதி. அவர் வரலாற்றை பத்தி பேச மாட்டாரு. வரலாற்றை பற்றி பேசக்கூடியவர்கள் அறிவியலை பத்தி பேச மாட்டாங்க. மொழியியலை பத்தி பேசக்கூடியவங்க அறிவியலை பத்தியோ சமூகவியல் பத்தியோ பேச மாட்டாங்க. ஆனா குரான் அனைத்தையும் பேசுது, துல்லியமாக பேசுது, துளி அளவு பிழை இல்லாம பேசுது. இதை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக பேச முடியாது. இறைவன் சொல்லி கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது கேப்ரியல் அவர்கள் வாயிலாக இறைவன் சொல்லி முகமது அவர்கள் பேசுறாரு அப்படின்னு மக்கள் அந்த நேரத்தில் உணர்ந்தாங்க. இன்னைக்கும் சொல்றேன், நீங்க இறுதி இறைவேதம் குரானை வாங்கி வாசிச்சு பாத்தீங்கன்னா இது நிச்சயமாக மனிதர்களுடைய வார்த்தை கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே நீங்க உணர்வீங்க. ஒரு 15-20 பேஜ் தாண்டறதுக்குள்ளவே இது இறைவனுடைய வேதம் தான், இறைவனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறத உணர்வீங்க. கற்றுத்தேர்ந்த நபராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு குழுவாக இருந்தாலும் இதை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத உணர்வீங்க. இது இறைவனால் மட்டும்தான் இதை இவ்வளவு நுணுக்கமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத உணர்வீங்க. மேலும் குரான்ல இறைவன் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, இது இறைவேதம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது மாதிரி ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க, அது உலகத்துல உள்ள யாரை வேணா நீங்க உதவிக்கு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் வேண்டாங்க. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், இதுல ஒரே ஒரு பிழையை கண்டுபிடிச்சிருக்க பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் 15 நூற்றாண்டுகளாக இந்த சேலஞ்ச் அப்படியே இருக்கு. இதுவரை பிழை கண்டுபிடிக்க முடியல. இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று. இது இறை வேதம் அப்படிங்கிறது. இறை தூதரை எழுதவோ படிக்க தெரியாமலோ வைத்திருந்தது கூட அவ்வளவு ஒரு உன்னதமான இறைவனுடைய ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இறைவன் சொல்லக்கூடிய சேலஞ்ச் இன்னைக்கும் ஓப்பனா இருக்கு. நீங்க விமர்சனம் செய்ய குறை தேட கேட்டாலும் கூட குரான் கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். ஸ்கிரீன்ல தெரியுங்க இந்த நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்க வீட்டுக்கே குரான் உங்க மொழிகளே வந்து சேரும். குறையவாது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இறைவன் சொன்ன அதே சேலஞ்சோட உங்களுக்கு குரான் நாங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம், வாங்கி வாசிச்சு பாருங்க. இறைவன் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து கேட்கிறான், அஃபலா ததக்கரும், நீங்க இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சிகள். குரான் இறைவேதம் இறைவனிடமிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு, குரான் நிஜமாகவே இறைவேதம் தானா அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கும் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு குரானை வாங்கி வாசிச்சு சிந்திச்சு இறைவேதம் தானா அப்படிங்கிற ஆய்வை செய்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.